அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணா ராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்று ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, பல பதிவு கொடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு பதிவு. முக்கியமாக ஜாதகத்தில் என்னதான் யோகங்கள் இருந்தாலும் எண்ணிக்கை இல்லா யோகம் இருக்கு ஜாதகத்தில். ஒரு யோகம் சொல்றதுக்கு இல்லை, பல யோகம். சாதாரணமாக புஷ்கல யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அதே நேரத்தில் காலசர்ப யோகம், இன்னும் சொல்ல போனால் பரிவர்த்தனை யோகம், நீச்சபங்க ராஜ யோகம், அப்படி பல யோகங்கள் இருக்கு. என்னதான் யோகங்கள் இருந்தாலும், ஜாதகம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும், முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னா, நமக்கு தேவை லக்னம், லக்னாதிபதி யோகமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த டாபிக்கே பாருங்க, பணத்தை அள்ளி கொடுக்கும் லக்னாதிபதி. ஆமா, லக்னாதிபதி நல்ல யோகமா இருந்தாதான் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். அந்த அளவுக்கு பெருத்த யோகசாலி, பெருத்த பணக்காரனா வந்துடுவான். ஆமா, எப்படி பார்ப்போமா? லக்னம் ரிஷபான்னு வைங்க எக்ஸாம்பிள். இந்த லக்னத்துக்கு சாதாரணமாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி, இந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் 1, 4, 7, 10 கேந்திரத்தில் இருந்தால், கேந்திரம் சுக்கிரன் 4, 7, 10 இருந்தால் யோகம் எப்பவுமே பிரமாதமாக கொடுக்கும், வாரி கொடுக்கும் கேந்திரத்தில் இருந்தால். அதுக்கப்புறம் இதே சுக்கிரன், இதே லக்னாதிபதி, இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். இதே சுக்கிரன் 1 திரிகோணத்தில் 5, 9 இங்கே இருந்தாலும் பெருத்த யோகத்தை கொடுக்கும், சந்தேகமே இல்லை. ஆமா, அந்த மாதிரி முக்கியமா லக்னாதிபதியை பாருங்க. லக்னாதிபதி யோகமா இருந்தாதான், பலமான இடத்துல இருந்தா பிரமாதமா செய்யும், சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்ல, இப்போ இன்னொன்று, இப்போ இந்த லக்னம் வைங்க. இந்த லக்னத்துக்கு அதிபதி திரிகோணத்தில் இருக்கிறாரு 9ல். இவனுக்கு வீடு கொடுத்தவன் சனி கேந்திரத்தில் இருந்து 4ல் இருந்தாலும், இந்த சனி லக்னத்தை பார்த்ததுன்னா லக்னாதிபதியை பார்த்த மாதிரி பெருத்த பலன், பெருத்த யோகத்தை கொடுக்கும். மாற்று கருத்தே இல்லை, டவுட்டே இல்லை, நிச்சயமா சொல்லலாம். அந்த மாதிரி லக்னம் அவன் எங்க உட்கார்றானோ அவனுக்கு வீடு கொடுத்தவன் கேந்திரத்தில் இருந்தால் பெருத்த யோகம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன், உதாரணம் சொல்லணும் இல்லை. இப்போ இந்த லக்னம்னு வைங்க, இதுதான் போடுறேன், ஜாதகமே இல்லை. இந்த லக்னாதிபதி சூரியன் இந்த இடத்துல, ஓகேங்களா? அதே நேரத்தில் லக்னத்துக்கு கேந்திராதிபதினு சொன்ன பாருங்க. இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதி செவ்வா உச்சம் பெற்று இருந்தால், இதோட சந்திரனை கூட வைங்க, சந்திர மங்கள யோகம் ஆயிடுச்சு, பெருத்த யோகம், அதுல சந்தேகமே இல்லை. இந்த உதாரண ஜாதகம் யாருதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது சரி, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லக்னத்துக்கு அதிபதி சூரியன் கேந்திரத்துல ஃபர்ஸ்ட் பெரிய யோகம். அதே நேரத்துல இந்த சூரியன் 10ஆம் பார்வையா லக்னத்தை பார்த்ததுனால லக்னாதிபதியை பார்த்த மாதிரியே தான், சந்தேகமே இல்லை. 2வது, லக்னத்துக்கு கேந்திராதிபதி, அதே நேரத்தில் லக்னத்துக்கு திரிகோணாதிபதி செவ்வா உச்சம் பெற்று இருக்கு. ஜாதகத்தில் லக்னாதிபதியோ கேந்திராதிபதி திரிகோணாதிபதியா இருந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்தாலும் பெருத்த யோகம், பணம் வாரி வாரி கொடுக்கும், சந்தேகமே இல்லை.
கேரண்டியா சொல்லலாம். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இந்த லக்னாதிபதி, சப்போஸ் இதே லக்னம் வைங்க, இந்த லக்னாதிபதி லக்னத்துக்கு 4ல கேந்திரத்துல இருக்கிறாரு. சரி, இந்த லக்னம் கேந்திரத்துல சிம்மத்துல இவருக்கு வீடு கொடுத்தவன் சூரியன். அதே சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் 7லேயே இருந்து சுக்கிரனையும் பார்க்குது, லக்னாதிபதிய லக்னத்தையும் பார்க்குது. அது என்ன தசை வார்த்தம் நிச்சயமா பெரிய யோகத்தை கொடுத்துரும். அந்த புத்தி காலம் வரப்போ, தசை தான் வரணும்னு இல்லை, அந்த புத்தி வரப்போ யோகத்தை கொடுக்கும். 7 வந்தாலும் சரி, ஜென்ம சனி வந்தாலும் சரி, ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா நிக்கணும். நின்னதுன்னா சூப்பர், பிரமாதமா வாரி வாரி கொடுக்கும். சரியா? என்ன செய்யும் அப்படின்னா, லக்னாதிபதி வலுத்திருந்தால் புகழ், கீர்த்தி, பணம், சொத்து, சுகம், வண்டி, வீடு, வாசல் அத்தனையும் வாரி கொடுக்கும். இவன் போதும் போதும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வாரி கொடுக்கும். மற்றபடி இந்த தசை வரணும் அந்த தசை வரணும்னு கவலைப்படாதீங்க. உங்க லக்னாதிபதி யோகமா இருக்கான்னு பாருங்க. பார்த்தா யோகமா இருக்கு, ஓஹோன்னு வருவீங்க. சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஐயா எனக்கு லக்னாதிபதி மறைவு அப்படின்றீங்க. அதுக்கும் சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னா, இப்போ சிம்ம லக்னன்னு வைங்க, உங்களுக்கு இந்த லக்னாதிபதி லக்னத்துக்கு 8ல இந்த இடத்துல இருக்கு. யாரு? சூரியன். யோகம் கொடுக்குமா? பார்க்குறப்போ யோகம் கொடுக்கும் ஓரளவுக்கு. எப்படின்னா 3, 6, 8, 12 கூடியவன் யோகத்தை கொடுக்கும், சந்தேகமே இல்லை. எப்படி கொடுக்கும்? இவருக்கு வீடு கொடுத்த குரு, அது முக்கியம். இவருக்கு வீடு கொடுத்த குரு லக்னத்திலேயே இருந்தாலும் 2ல இருந்தாலும், அதே நேரத்துல லக்னத்துக்கு 4ல இருந்தாலும் இந்த குரு, ஏன்னா லக்னாதிபதியை பார்க்குது, பிரமாதமா வேலை செய்யும். அந்த லக்னாதிபதி மறைஞ்சு இருந்தாலும் அந்த மறைஞ்ச கிரகத்தை குரு பார்த்ததுன்னா நிச்சயமா குரு பார்க்க கோடி புண்ணியம்னா மாதிரி நிச்சயமா வாரி வாரி கொடுக்கும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முக்கியமா உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி யோகமா இருக்கான்னு பாருங்க. மற்றபடி கவலையே படாதீங்க. உங்க லக்னாதிபதி யோகமா இருந்தால் நிச்சயமா பெருத்த பணக்காரன் நீங்க, சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.